ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அல்வா செய்கிறதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதோட தோலை எடுத்துட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி துருவக்கூடியது இருக்கும் பார்த்திங்களா, அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஓகே. அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா துருவி வச்சுக்கலாம். நல்ல இதை விட பொடியாக துருவக்கூடியது இருந்தால் கூட உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாம் துருவி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நல்லா துருன்னு இருக்கணும், கட்டி கட்டியாக இருக்க வேண்டாம். அப்புறமா நான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்காண்டி 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு 1 கப்பு அளவுக்கு பால் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 கப்பு பால் ரெடி ஆகிடுச்சி. அதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் வந்து கலக்கி வச்சுக்கணும், இல்லைனா கெட்டியாகிடும். ஃபஸ்ட்டே ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து, கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் ஒட்டாமல் இருக்கும், கட்டி பிடிக்காமல் இருக்கும். நம்ம அதை தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருக்கணும். அப்புறம் பேன் நல்லா சூடானதும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 இல்லை 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வந்து நல்லா நெய்யில் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நெய்யில் அதை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாடெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்து நம்ம அதை நல்லா கொதிக்க விடணும். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அது தேங்காய் பாலில் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் பால் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா, சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக வரும். நல்லா சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா வற்றி வரணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அது நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் அது நல்லா சேர்ந்து வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம அந்த முந்திரி பாதாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அந்த பேனில் படாத மாதிரி நல்லா உருண்டு வரணும் அது. இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் தேவைன்னா. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுகர் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஒட்டி வரும். இதை நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். அது உங்கள் இஷ்டம். இப்போ பாருங்கள் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். சும்மா வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அல்வா மாதிரி வச்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பை பை.